السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் எஸ்எஸ்எஃப்பினுடைய கலை இலக்கிய விழா போட்டியிலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, நம்முடைய எஸ்எஸ்எஃப் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவிலே 27க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நம்முடைய மாநில அளவிலான போட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடக்க இருக்கின்றது. எனவே மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி வாகை சூடி மாநில அளவிலான தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி வாகை சூடக்கூடிய மாணவர்களில் நாம் அனைவரும் பங்கு பெற வேண்டும். கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, நம்முடைய போட்டியினுடைய விதிமுறைகள் எஸ்எஸ்எஃப் நீலகிரி மாவட்டம் நடத்தக்கூடிய இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள், 7 மேடைகள், 100க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. இதிலே மாணவர்களே, போட்டியினுடைய முடிவுகள், ஜட்ஜ்மெண்ட், அவர்களுடைய தீர்வு இறுதியானதாகும். எனவே என்னுடைய போட்டி நன்றாக இருந்தது, அவன் அது என்னை விட நன்றாக பாடினான் என்று கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஜட்ஜ்மார்களுடைய தீர்வு போட்டியினுடைய இறுதி தீர்வாகும். போட்டியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டீம் மேனேஜர்கள் மட்டும் ஆபீஸ் ரூமை அணுக வேண்டும். குறிப்பாக மாணவர்களே, நம்முடைய ஷாதி மஹால் வளாகத்திற்கு யாராவது வெளியே சென்றால் அந்த மாணவர்களுடைய டீம்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்பதாக மாவட்ட செயலாளர் அவர்கள் நமக்கு இங்கே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே மாணவர்கள் ஒழுக்கத்தோடும் நற்பண்போடும் அனைத்து போட்டிகளையும் மிகவும் சிறப்பாக பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு போட்டிகளும் முதல் மேடையிலே இருந்து அலௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும். எனவே 7 மேடைகளுக்கும் நடக்கக்கூடிய போட்டிகளில் அந்தந்த மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகாமல் டீம் மேனேஜர்மார்கள் மாணவர்களை சரியான போட்டியினுடைய மேடைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய போட்டிகளை வெற்றி பெறச் செய்வானாக. வெற்றிக்குத்தான் எல்லையுண்டு, தோல்விக்கு எல்லை இல்லை. எனவே முயற்சி செய்தே கொண்டே இருங்கள். வெற்றியை நீர் தேட வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை கற்களை படிக்கட்டுகளாக்கி நமக்கு என்ன திறமைகள் இருக்கின்றது, நன்றாக பேச தெரியுமா, நன்றாக பாடத் தெரியுமா, நன்றாக கட்டுரை எழுத தெரியுமா, நன்றாக புர்தா ஷெரீஃப் ஓத தெரியுமா என்று நாம் நம்முடைய திறமைகளை ஒவ்வொன்றாக நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான முறையில் விதிமுறைகளை எடுத்து